மாபெரும் வீரனை கூட இடிந்து போகச் செய்யும் வல்லமை பெற்றது நம்பிக்கை துரோகம். எதிரிகளால் கூட வீழ்த்த முடியாத மகத்தான வீரனை உடனிருந்தே குழிப்பறிப்பவனின் துரோகம் வீழ்த்திவிடும். அப்படித்தான் இத்தனை நாளும் தனக்கெதிரான சதிகளை அரங்கேற்றி வந்தது வசுமித்ராவின் முதல்வர்தான் என்று வருணன் வாய்ப்பட கேட்ட ஆதித்யனுக்கு அதிர்ச்சியால் நெஞ்சு அடைத்தது. பிரதாபன் கிளப்பிய சந்தேகப் பொறி சந்திரபுரியில் சிக்கியிருப்பவன் முதல்வரின் ஆள் என்று வருணன் கூறிய தகவலை கேட்டறிந்த பின்பாக காட்டுத்தீயாக வளர்ந்திருந்தது. இருப்பினும் அரசனின் மனதின் ஓரத்தில் ஒரு நப்பாசை இருந்தது. வருணனின் கருத்து பொய்யாக இருக்கக்கூடாதா என்று. உள்ளூர அதை பிரார்த்தித்தபடியே கௌதமனை நாடிச் சென்றான் ஆதித்யன். செல்லும் வழியில் ஏதேதோ எண்ண ஓட்டங்கள் அவன் மனதில் பெருக்கெடுத்தன. ஒருமுறை பாலகப் பருவத்தில் கௌதமனுடன் ஆதித்யன் ஓடி விளையாடிக் கொண்டிருந்த போது இருவரும் ஒரே சமயத்தில் கல் தடுக்கி கீழே விழுந்து இருவரது உடல்களிலும் காயங்கள் ஏற்பட்டிருந்தன. சொல்லப்போனால் ஆதித்யனை விட கௌதமனுக்குத்தான் காயம் அதிகம். சிறுவர்கள் விழுந்த காட்சியை ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த அப்போதைய சக்கரவர்த்தி சோமவர்மரும் முதல்வர் கார்வண்ணனும் தூரத்தில் இருந்து கண்டனர். பிள்ளைகள் அடிபட்டதைக் கண்டவுடன் முதல்வர் பதறிப்போய் அவர்களுக்கு உதவ ஓடிச் சென்றார். சென்றவர் காயம்பட்டு இரத்தம் வடிந்து கொண்டிருந்த தன் மகனை சீண்டாமல் வெறும் சிராய்ப்புகள் மட்டுமே ஏற்பட்டிருந்த ஆதித்யனிடமே கவனம் செலுத்தினார். தரையில் விழுந்ததால் அவனது உடலில் ஒட்டியிருந்த மண்ணை விலையுயர்ந்த தன் அங்கவஸ்திரத்தால் துடைத்துவிட்டு அவனை தூக்கிக் கொண்டு வைத்தியரிடம் ஓடினார். அவர் மகன் கௌதமனோ இரத்தம் வடிய வடிய நடக்க மாட்டாமல் தந்தையின் பின்னால் நடந்து சென்றான். முதல்வரின் மகனது காயத்தைக் கண்ட வீரர்கள் அவனுக்கு உதவ முன்வந்து வலியால் அவதிப்பட்டவனை வைத்தியரிடம் தூக்கிச் சென்றனர். இந்த சம்பவங்களையெல்லாம் கண்டுகொண்டிருந்த சோமவர்மர் மெதுவாக நடை போட்டு வைத்தியசாலைக்கு சென்றார். சென்றவர் எவரையும் தொந்தரவு செய்யாமல் பொறுமையாக காத்திருந்தார். தலைமை வைத்தியர் இளவரசனுக்கு மருத்துவம் பார்க்க அவரது உதவியாளர் கௌதமனுக்கு சிகிச்சை கொடுத்து வந்தார். சிறிய காயம் என்பதால் ஆதித்யனுக்கான சிகிச்சை விரைவிலேயே முடிந்துவிட்டது. அவன் தானாகவே எழுந்து நடக்கத் துவங்கினான். இளவரசன் நலம் பெற்றதைக் கண்டவுடன் ஆனந்தம் கொண்ட முதல்வர் மனது கேட்காமல் தானாக நடந்தவனின் கையை பற்றி கொண்டு அவனை வைத்தியசாலையில் இருந்து வெளியே அழைத்து வந்து கொண்டிருந்தார். அப்போதுதான் வாயிலுக்கு அருகே சக்கரவர்த்தி சோமவர்மர் சுவற்றில் சாய்ந்தபடி ஒரு காலை மடக்கி அதை சுவற்றில் பதித்து மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டு மிக சாவதானமாக நேர்ந்த சம்பவங்களை வேடிக்கை பார்த்தபடி நின்றிருந்ததை கவனித்தார் முதல்வர். பார்த்தவர் சோமவர்மருக்கு தைரியம் கூறும் விதமாக, இளவரசர் நலம்தான் அரசே, அவருக்கு காயம் எதுவும் இல்லை, பிரபு பூரண ஆரோக்கியத்துடன் உள்ளார் என்று மன்னனுக்கு நிலைமையை விளக்கினார். முதல்வரின் வார்த்தைகளை சிரத்தையே இல்லாமல் செவிமடுத்த சக்கரவர்த்தி பேசியவரின் கருத்துக்கு மறுமொழி கூறாமல், நீங்கள் கையை பிடித்து அழைத்து வரும் இந்த இளவரசனின் கையில்தான் இந்த வசுமித்ராவின் எதிர்காலமே இருக்கிறது. அவனது இந்த கரத்தால் எண்ணற்ற போர்களை மேற்கொண்டு எண்ணிலடங்கா எதிரிகளை வீழ்த்தவிருக்கிறான். எந்த காலில் காயம் ஏற்பட்டிருந்ததைக் கண்டு தங்கள் மனம் துடித்ததோ அந்த காலால் தேசங்களை கடந்து வெற்றி கொடி நாட்டவிருக்கிறான். இவையெல்லாம் நடக்க வேண்டுமானால் அதற்கு அவனது கரங்களும் கால்களும் தன்னிச்சையாக செயல்பட வேண்டும். பல அடிகளையும் வலிகளையும் தாங்கிக் கொள்ளும் பக்குவத்தை இவன் பெறுதல் வேண்டும். இப்படி இவனை கொஞ்சிக் குழாவினீர்கள் என்றால் எப்படி இவன் வீரனாக மாறுவான்? கீழே விழுந்தால் உதவிக்கு பிறர் வரமாட்டார்களா என்று மற்றவரை இவன் எதிர்பார்க்கத்தான் செய்வான். சுகத்தைப் போல வலியையும் அவன் தாங்கிக் கொள்ளுதல் வேண்டும். கௌதமனை கண்டுகொள்ளாத நீங்கள் ஆதித்யனுக்காக மட்டும் ஓடி வருவது எதற்காக? கௌதமனை தன்னிச்சையாக வாழப் பழக்கும் நீங்கள் ஆதித்யனும் அந்த அனுபவப் பாடத்தை பெற உதவுதல் வேண்டும் என்று சிறிது கடுகடுப்புடனேயே எடுத்து கூறினார். முதல்வர்தான் அந்த வஞ்சகன் என்று பிரதாபனும் வருணனும் தங்கள் கருத்தை பகிர்ந்து கொண்ட சமயம் ஆதித்யனது மனது முன்பு நடந்த இந்த சம்பவத்தை அசை போட்டு பார்த்தது. மனதில் ஓடிய பழைய காட்சியை தன்னுடன் இருந்தவர்களிடம் பரிமாறிக்கொண்ட அரசன், என்னால் நம்பவே முடியவில்லையடா. அன்று என் உடல் காயத்தை கண்டதும் துடித்துப் போன மனிதர்தான் இன்று என் உடலையே மண்ணுக்குள் புதைக்க சதி செய்து வருபவர் என்பதை. இதுவரையிலும் அவர் என் மீது காட்டி வந்திருந்த அக்கறையை நடிப்பு என்று என்னால் கருதக்கூட முடியவில்லை. என் அரண்மனை குளத்தருகே வைக்கப்பட்டிருந்த என் துவாலையில் விஷம் தடவப்பட்டிருந்ததைக் கண்டு அவர்தான் பதறியடித்து ஓடி வந்து நான் அதை தொடாமல் தடுத்து நிறுத்தினார்.
நான் துவாலையை தீண்டவில்லை என்று உறுதியாக தெரிவித்த போதும் என்னை நம்பாமல் உடனடியாக அரண்மனை வைத்தியரை வரவழைத்து என்னை பரிசோதனை செய்ய வைத்தார். அந்த விஷம் தேவராஜபுரியில் கிடைக்கும் அபூர்வ விஷம் என்பதை அறிந்து கொண்டு அந்த நாட்டை சார்ந்தவனாகிய ராகவன் மீது கடும் கோபம் கொண்டார். இதையெல்லாம் நடிப்பு என்று எண்ணுகையில் நான் எத்தனை பெரிய ஏமாளியாக இருந்துள்ளேன் என்பதை எண்ணி என் மனமே என்னை காரி உமிழ்கிறதடா. எனக்கு மனதை படித்தறியும் திறன் உள்ளது என்பதை அந்த மனிதர் நன்கு அறிவார். அதை தெரிந்து கொண்டுதான் எனக்கு முன்னால் வரும்போதெல்லாம் தனது மனதின் வஞ்சகத்தை மறைத்தே வைத்திருந்திருக்கிறார் என்றெல்லாம் உள்ளம் குமுற புலம்பி வந்தான் அரசன். பிரதாபன், அரவிந்தன், வருணன் மூவருமே வருந்திக் கொண்டிருந்தவனை தட்டி கொடுத்து அவனை ஆறுதல் படுத்த முயன்று வந்தனர். வருணன் அரசனை அமைதிப்படுத்துவதற்காக, சாட்சியங்களும் சந்தர்ப்பங்களுமே முதல்வருக்கு விரோதமாக உள்ளன பிரபு. ஒருவேளை அவர் உண்மையில் நல்லவராக கூட இருக்கலாம். தங்களிடம் அவர் தனது உள்ளத்தின் கள்ளத்தை ஒளித்து மறைக்கலாம். ஆனால் அவர் குடும்பத்திலேயே எப்படி பிரபு இத்தனை காலமும் அதை மறைத்து வைத்திருக்க முடியும்? அவருடன் வாழ்வை பகிர்ந்து கொண்ட அவரது மனைவி மங்கையர்க்கரசி தேவிக்கு கூட அவருடைய கபடத்தனங்களை அறிந்து கொள்ள முடியாமலா போயிருக்கும்? அவரை கூட விடுங்கள் பிரபு. அப்பெண்மணி பொறுமையே வடிவானவர். அரசியலும் சூழ்ச்சியும் பற்றி அணுவளவும் அறியாதவர். தங்கள் தாயுடைய நெருங்கிய தோழியாயிருப்பதாலோ என்னவோ மகாராணி பிரபாவதி போன்றே அடக்கமே உருக்கொண்டவர் அவர். அவர் கூட கணவனின் வஞ்சக புத்தியை அறியாமல் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கௌதமன் அண்ணா அப்படி ஏமாந்து போகிறவர் இல்லையே. அவர் அதிபுத்திசாலி, உத்தமரும் கூட. தந்தையின் கபடத்தனங்கள் பற்றி அவரால் கூட அறிந்து கொண்டிருக்க முடியவில்லையே. எனில் ஒன்று நாம் நினைக்கும் அந்த கயவன் முதல்வராக இருக்க வாய்ப்பில்லை. அப்படி இல்லையேல் அவர்தான் கயவனாக இருந்து தன் குடும்பத்தினரிடமே திறம்பட நாடகமாடி வந்து தாங்கள் உட்பட நாட்டையே ஏமாற்றி வந்திருக்க வேண்டும். எப்படி பார்த்தாலும் இதில் தங்கள் தவறு எதுவும் இல்லை பிரபு என அரசனை ஆறுதல் படுத்துவதற்காக வருணன் பேசி வந்த வேளையில் பிரதாபன் இடையிட்டு, கௌதமனுக்கும் தந்தையின் சதியில் ஏனடா கூட்டு இருக்கக்கூடாது? ஏதோ ஒரு காரணத்திற்காக அவனும் தன் தந்தையுடன் சேர்ந்து ஆதித்யனுக்கு துரோகம் அளித்து வந்திருக்கலாம் அல்லவா என்று கேள்வி எழுப்பினான். பிரதாபனின் சந்தேகத்தை மறுக்கும் வகையில் ஆதித்யன், வருணன் இருவரும் ஒரு சேர்ந்தாற்போல் இருக்காது என்று பதிலளித்தனர். அவர்கள் இருவருக்குமே கௌதமனின் மீதுள்ள நம்பிக்கையை பார்த்து பிரதாபன் வியந்திருக்க, ஆதித்யன் அவனிடம், என்னால் ஒரு காலும் அப்படி கௌதமனை சந்தேகிக்க முடியாது பிரதாபா. முதல்வரையும் இத்தனை காலமும் நான் உத்தமர் என்றுதான் கருதி வந்திருந்தேன். சம்பவ சாட்சியங்களை பற்றி அறிந்து கொண்ட பின்பாக அவரை என்னால் சந்தேகிக்க முடிகிறது. ஆனால் கௌதமன் அண்ணாவை அந்த வகையில் எண்ணி பார்க்க கூட என்னால் முடியாது. தன் வாய்ப்படவே தன்னை சதிகாரன் என்று அவர் பழி போட்டு கொண்டாலும் அதை நம்ப என் மனம் இடம் கொடாது. ஏனெனில் அவரது குணநலன்கள் அப்படி. என் அன்னை பிரபாவதி முன்பு தான் செய்திருந்த தவறுகளால் இன்றளவும் தன்னையே அவர் நிந்தித்துக் கொள்வார். அவருடைய குற்றங்கள் அனைத்தையும் அவராகவே என்னிடம் ஒப்பித்து மன்னிப்பு கோரியும் என்னால் அவரது செயல்களை தவறாக கருத முடியவில்லை. என் மீதும் என் தந்தையின் மீதும் அவர் கொண்டிருந்த அளவு கடந்த அன்பே அவரது முந்தைய செயல்களுக்கு காரணமாக அமைந்திருந்தது என்றுதான் எனக்கு என்ன தோன்றுகிறது. அதுபோலத்தான் கௌதமன் அண்ணா எனக்கு எதிராக சதியே செய்து வந்திருந்தாலும் கூட அதற்கு பின்னால் ஆழமான காரணம் ஒன்று இருக்கலாம். ஆனால் அப்படி அவர் சூது செய்திருக்க கூட வாய்ப்பில்லை என ஆணைத்தனமாகச் சொன்னான் அரசன். ஆதித்யன் பேசும் வரையில் காத்திருந்த வருணன் அவன் பேசி முடித்த பின்பாக சந்தேகம் கேட்ட பிரதாபனிடம், அரசர் கூறுவது முற்றிலும் சரியே அண்ணா. பிரபுவின் கருத்தில் எனக்கு துளி கூட மாற்றமில்லை. பிரபுவாவது இலகிய மனம் கொண்டவர், எதிரி என்று தெரிந்தால் கூட இரக்கம் காட்டுபவர். ஆனால் நான் அப்படிப்பட்டவன் அல்ல. நண்பனாக பழகுபவனை கூட சந்தேகிப்பவன். என்னிடம் பல காலம் தொடர்ந்து பணியாற்றி வந்திருக்கும் என் படை வீரர்களை கூட இன்றளவும் சந்தேகித்து அவர்களை தொடர்ந்து சோதனை செய்து வர தவறமாட்டேன் நான். ஏன், அரசரிடத்தில் அதி விசுவாசம் கொண்டிருக்கும் இந்த அரவிந்தனை கூட அத்தனை விரைவில் நம்பிவிடவில்லை நான். இவனுக்கே தெரியாமல் இவனை பலமுறை வேவு பார்த்திருக்கிறேன். இவனது உரையாடல்களை ஒளிந்திருந்து ரகசியமாக செவிமடுத்திருக்கிறேன். பல கட்ட சோதனைகளுக்கு பிறகே இவனது அரச பக்தியில் போலித்தனம் இல்லை என்று உறுதி செய்து கொண்டேன் நான். சுருக்கமாக சொல்லப்போனால் அரசரின் பாதுகாப்பில் என்னை தவிர எவரையும் நம்ப மாட்டேன். அவ்வளவு ஏன், என்னை கூட சில சமயங்களில் நம்பாமல் இருந்திருக்கிறேன். அதனால்தான் என் வீரர்களிடம், நான் என்றைக்காவது அரசருக்கு விரோதியாக மாறினால் என்னை கொன்று போட நீங்கள் தயங்கக்கூடாது என்று அறிவுறுத்தியிருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னால் கூட கௌதமன் அண்ணாவை சந்தேகிக்க முடியவில்லை. ஏனெனில் அவர் உண்மையிலேயே சர்க்குணர் அண்ணா.
புராண காலத்து போற்றுதலுக்கு உரிய மனிதர்களான அரிச்சந்திரன் மற்றும் தர்மரின் உத்தம குணங்களை ஒருங்கே கொண்டவர். அரசரை விட நானே அதிக காலம் அவருடன் பழகியிருக்கிறேன். அரசர் பரதபுரியில் வளர்ந்து வந்திருந்த காலகட்டத்தில் பிரபு அரிதான சந்தர்ப்பங்களில் மட்டுமே கௌதம நன்னாவை சந்தித்து வந்திருந்தார். ஆனால் நான் அப்போதும் ஆதித்தபுரி கோட்டையில்தான் வளர்ந்து வந்தேன். தலைநகரில் இருந்த காலத்தில் நாள் தவறாமல் கௌதமனை சந்தித்து உரையாடி வந்திருக்கிறேன். சக்கரவர்த்தி சோமவர்மர் விஜயேந்திரனுக்கும் எனக்கும் கௌதம நன்னாவிற்கும் நிறைய போதனைகளை செய்திருக்கிறார். விஜயனுக்கு இருந்த தீய பழக்கங்களால் சக்கரவர்த்தி அவர் மீது அதிருப்தி கொண்டிருப்பார். ஆனால் என் மீதும் கௌதம நன்னா மீதும் அளப்பரிய பாசம் கொண்டிருப்பார் அவர். அண்ணாவிற்கும் சக்கரவர்த்தியின் மீது அபார பக்தி இருந்தது. அவரது ராஜ விசுவாசத்தை நானே பலமுறை நேரில் கண்டிருக்கிறேன். சக்கரவர்த்தி மட்டுமல்ல அண்ணா, அவருடைய மனைவியான மகாராணி பிரபாவதியும் முதல்வரின் மகன் மீது அளவற்ற அன்பு கொண்டிருப்பார். தேவியின் நெருங்கிய தோழியான முதல்வரின் மனைவி மங்கையர்க்கரசி அடிக்கடி மகாராணியை சந்திப்பதற்காக அந்தப்புறம் வருவார். அவர் வரும்போதெல்லாம் கௌதம நன்னாவும் தவறாமல் அங்கு வருவார். மகாராணியை சந்திக்கச் செல்லும் போதெல்லாம் என் அன்னை என்னையும் அவருடன் அந்தப்புறம் அழைத்துச் செல்வார். எனக்கு விவரம் தெரிந்த நாள் முதலாக என்னையும் கௌதம நன்னாவையும் தவிர வேறு அந்நிய ஆண்கள் அவசியமில்லாமல் அந்தப்புறத்திற்குள் நுழைந்து நான் கண்டதே இல்லை. 11 வயதின் பாதி வரை நாங்கள் இருவரும் அந்தப்புறத்திற்குள் சென்று வர அனுமதிக்கப்பட்டோம். எங்களை சக்கரவர்த்தி அனுமதித்ததன் காரணம் எங்கள் மீது அவருக்கு இருந்த அதிகப்படியான நம்பிக்கைதான். ஆதலால் உறுதியாக கூறுகிறேன் அண்ணா, கௌதமன் கள்ளம் கபடமில்லாதவர் என்று அடித்து கூறினான் வருணன். வருணன் பேசி வந்தது பிரதாபனிடமாக இருக்கலாம். ஆனால் அவனது வார்த்தைகளை அதிகமாக உள்வாங்கியது ஆதித்யன்தான். சிறிது நாட்களுக்கு முன்பு பிருந்தாவின் விஷயத்தில் தெளிவற்ற தகவல்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து அவளது பின்னணியை கண்டறிந்தது போல இப்போதும் மனதிற்குள் கணக்கீடுகள் போட்டு எதையோ ஒன்றை கண்டறிய முயன்று வந்தான் அரசன். வருணன் தனது கருத்தை கூறி முடித்தும் ஆதித்யன் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை. அவனது கண்கள் வருணனை விட்டு அகலவில்லை. கண்கள்தான் வருணனிடம் இருந்ததே தவிர அரசனின் மனது அவன் கண்டறிய முயன்று வந்த உண்மையிடம்தான் இருந்தது. வருணனின் கூற்றை கேட்டு முடித்த பிரதாபன் ஆழ்ந்த யோசனையில் ஈடுபட்டிருந்த ஆதித்யனை சிந்தனை சிறையிலிருந்து மீட்க முயன்றான். வருணன் பிரதாபனின் தோளை பிடித்து அழுத்தி அரசனின் யோசனையை தொந்தரவு செய்யாத வண்ணம் அவனை தடுத்தான். அரசன் எப்போதெல்லாம் சிந்தனை வயப்படுகிறானோ அப்போதெல்லாம் அவன் ஏதோ ஒரு புதிருக்கான விடையை கண்டறிய முயல்கிறான் என்பதை வருணன் நன்கு அறிவான். தன்னுடைய கூற்றிலிருந்துதான் அரசனுக்கு ஏதோ ஒரு உண்மை அவனது உள்ளத்தை அரிக்கிறது என உணர்ந்து அரசனின் எண்ண ஓட்டத்திற்கு இடையூறு விளைவிக்காமல் பிரதாபனை தடுத்திருந்தான் வருணன். சில நொடிகள் சிந்தித்து வந்த அரசன் எதிரில் இருந்தவர்களிடம் எதுவும் கூறாமல் நடை போடத் துவங்கினான். எப்போதும் ஆதித்யனை சீண்டி விளையாடும் பிரதாபன் கூட வருணனின் அறிவுறுத்தலின் பின்பாக நண்பனுக்கு தொல்லை கொடுக்காமல் அமைதியாக அவன் பின்னால் சென்றான். அரசனின் நடையில் வேகம் தென்பட்டது. எதையோ ஒன்றை உடனடியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவதி அவனிடம் காணப்பட்டது. விரைந்து நடை போட்டுச் சென்றவன் அடைந்த இடம் கௌதமனின் மாளிகைதான். மாளிகையின் அருகில் சென்ற அரசன் தன்னுடன் வந்திருந்த வீரன் ஒருவனிடம், தம்பி, நாங்கள் மாளிகையின் பின்புறமாகச் சென்று ஒளிந்து கொள்கிறோம். நீ சென்று கதவை தட்டி, அவசர ராஜாங்க விஷயம், சக்கரவர்த்தியிடமிருந்து ஒரு அவசர ஓலை வந்துள்ளது. பார்க்கவம் சென்றவருக்கு அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் நேரும்படியான சம்பவம் ஒன்று அரங்கேறியதாம். அதை பற்றி தெரியப்படுத்ததான் தங்களுக்கு அவர் ஓலை அனுப்பியிருக்கிறாராம். சிவகாமி தேவியை பணிப்பெண்களின் பாதுகாப்பில் மாளிகையிலேயே விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் வாருங்கள் என்று சொல்லி கௌதமனை அழைத்து வா. சிவகாமி தானும் உடன் வருவதாகச் சொன்னால் இந்த இரவு நேரத்தில் பெண் ஒருவர் மாளிகையிலிருந்து வெளிவந்து வேற்று மனிதர்களை சந்தித்தால் அது ரகசிய எதிரிகளின் கண்களில் பட்டு வீண் விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகையால் நீங்கள் மாளிகையிலேயே விட்டிருங்கள் என நீயாகவே அவளிடம் கூறிவிட்டு கௌதமனை மட்டும் அழைத்து வா. கௌதமனிடம் செல்வதற்கு முன்னால் உன் வீட்டிற்கு சென்று நம்முடைய திட்டத்தை உன் மனைவியிடம் விளக்கி நீ கௌதமனை அழைத்து வந்த பின்பாக சிவகாமியின் நடவடிக்கைகளை கூர்ந்து கவனிக்கும்படி அவளிடம் அறிவுறுத்தி விட்டு வா என கட்டளையிட்டான். வீரன் அரசனிடம், அதை குறித்து தாங்கள் வருந்த வேண்டாம் பிரபு. இப்போது நம்மவர்களின் மனைவிகள் இருவர்தான் சிவகாமி தேவியின் மாளிகையில் இரவு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அரசே. சந்திரபுரியின் ராணிகள் வாழும் அரண்மனையில் வருடந்தோறும் நம் பெண்கள் இரவு வேளையில் பணிபுரிவார்கள். நாட்டை விட்டு நீங்கிச் சென்றிருந்த இளவரசிகள் சுபத்ராவும் வைஷாலியும்
இரவு வேளைகளில் வரக்கூடும் என்பதனால் நாள் தவறாமல் நம் பெண்களை அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தி வருகிறோம். அதிகாரி சிவகாமி வீட்டிற்கு அவர் மீதுள்ள நம்பிக்கையால் இரவு வேளைகளில் நம் பெண்களை கண்காணிக்கும் பணியில் ஈடுபடுத்தியதில்லை. ஆயினும் வீட்டிற்கு வெளியே காவல் காத்து வரும் நம் வீரர்கள் கௌதமனின் வீட்டை கண்காணிக்க தவறமாட்டார்கள் அரசே. இன்றைக்கு தளபதி வந்து சிவகாமி தேவியை பற்றி தன் ஐயத்தை வெளிப்படுத்தியவுடன் நம் பெண்களை கௌதமனின் வீட்டிற்கும் வேவு பார்க்க அனுப்பி வைத்திருக்கிறோம் பிரபு. அவர்களும் தேவிக்கு சந்தேகம் தோன்றாத வண்ணம் ஏதேதோ சாக்குபோக்கு சொல்லி வீட்டினுள்ளே பணி செய்து வருகிறார்கள். சிவகாமி தேவியை அவர்கள் கண்காணித்துக் கொள்வார்கள் பிரபு, தங்களுக்கு கவலை வேண்டாம் என வீரன் தெரிவிக்க, அவனது முன் யோசனையைக் கண்டு வியந்து வீரனை தட்டி கொடுத்து பாராட்டினான் அரசன். பிரதாபனுக்கும் அரவிந்தனுக்கும் அரசனுடைய செயல்பாடுகள் சிறிதும் விளங்கவில்லை. அவனுடைய திட்டம் யாதென தெரிந்து கொள்ள அவர்களது மனம் துடித்தது. இருப்பினும் அரசனுக்கு இடைஞ்சல் செய்யக்கூடாது என்று பொறுமையை கடைபிடித்து நின்றனர். அரசனை பற்றி நன்கு அறிந்து வைத்திருந்த வருணனுக்கு அவன் செய்யவிருந்த காரியம் தெளிவாக விளங்கியது. ஆனால் சற்று முன்னர் அரசனின் எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருந்த சிந்தனை என்னவென்றுதான் அவனால் யூகித்தெறிய முடியவில்லை. அரசனிடம் விளக்கிய வீரன் அவனிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு கௌதமன் வீட்டின் கதவை தட்டச் சென்றான். இதற்குள் அரசனும் அவனுடன் இருந்தவர்களும் முன்பு கௌதமனின் வீட்டிற்கு பின்புறத்தில் வருணன் அமர்ந்திருந்த மரத்தடிக்கு சென்று மறைந்து கொண்டனர். வீரன் கதவை தட்ட பணியில் இருந்த பெண்களில் ஒருத்திதான் கதவை திறந்தாள். ஆதித்யனின் விசுவாசியான அவள் வெளியில் நின்றிருந்த வீரனை கண்டதும் அவன் எதற்காக வந்திருப்பான் என்று அனுமானித்துக் கொண்டு, அதிகாரி கௌதமனை எழுப்பட்டுமா என்று கேட்டாள். வீரன் ஆம் என தலையாட்ட அப்பெண் சென்று கௌதமனின் அறைக்கதவை தட்டினாள். சிவகாமிதான் கதவை திறந்தாள். கௌதமன் மஞ்சத்தில் கால் நீட்டியபடி அமர்ந்து கொண்டு ஏட்டை கையில் வைத்து புரட்டிக் கொண்டிருந்தான். கதவை தட்டிய பெண் சிவகாமியிடம் வீரன் ஒருவன் அதிகாரியை சந்திக்க வந்திருப்பதாகச் சொல்ல, சிவகாமியின் மனம் கலவரமடைந்து, இந்த நேரத்திலா, இந்த இரவு வேளையில் என்ன அவசர செய்தி, யாருக்கேனும் ஆபத்தா என பதறினாள். இதற்குள் கௌதமன் மஞ்சத்திலிருந்து எழுந்து வந்து அச்சத்தில் பிதற்றிக் கொண்டிருந்த மனைவியின் தோளை வருடி, ஏன் இந்த பதற்றம் சிவகாமி? இரவில் அழைத்தால் ஆபத்து என்றுதான் பொருளா? ஆபத்து நேராமல் தடுப்பதற்கான முன் யோசனைகளை கேட்பதற்காக கூட இந்த வேளையில் வீரன் வந்திருக்கலாம் அல்லவா? நீ நிம்மதியாக உறங்கு. நான் சென்று செய்தி என்னவென்று தெரிந்து கொண்டு விரைவில் வந்துவிடுகிறேன் என சமாதானம் கூறி மனைவியை படுக்கைக்கு அனுப்ப முயன்றான். ஆனால் சிவகாமியோ நிம்மதியடையாமல், இல்லை, நானும் உங்களுடன் வருகிறேன். அவசர செய்தி என்னவென்று தெரிந்து கொள்ள எனக்கும் தவிப்பாக உள்ளது. தயவு செய்து நான் உடன் வருவதை தடுக்காதீர்கள் என்று வேண்டிக் கொண்டாள். மனைவியின் குணமறிந்து கௌதமன் புன்சிரிப்பு பூத்து பதற்றத்தில் பரிதவித்த அவளது தோளை தடவி சாந்தப்படுத்தியபடியே சிவகாமியை வாயிலுக்கு அழைத்துச் சென்றான். அங்கே ஆதித்யனிடமிருந்து வந்திருந்த வீரன் கௌதமனுக்கு வணக்கம் தெரிவிக்க, பின்னவனுக்கு செய்தி என்னவாக இருக்கும் என்று உள்ளூர பதற்றம் இருந்தாலும் தனது தவிப்பை வெளிக்காட்டி மனைவியின் பயத்தை அதிகப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக நிதானத்தை கடைபிடித்து வந்த கௌதமன், என்னப்பா விஷயம்? இந்த இரவு வேளையில் என் தூக்கத்தை கலைத்து தெரியப்படுத்தும் அளவிற்கு அதி முக்கியமான செய்தி ஏதேனும் இருக்கிறதா என்ன? நன்கு கேட்டுக்கொள்ளடா தம்பி. என் மனைவி எனக்காக புறநானூற்று கதைகளை கூறிக்கொண்டிருந்தாள். நீ வந்திருக்கும் செய்தியை சொல்வதற்காக இந்த பணிப்பெண் வந்து கதவை தட்ட என் மனைவி கதையை பாதியில் நிறுத்திவிட்டு எழுந்துவிட்டாள். தேன் குடித்த வண்டு போல என் மனைவியின் மதுரகான குரலில் மயங்கி உறங்கவிருந்தேன். நித்திரையின் வாயிலுக்குச் சென்ற என்னை என் அரண்மனையின் வாயிலுக்கு வந்த நீ வெளியே வரும்படி செய்துவிட்டாய். உன்னால்தான் என் உறக்கம் கெட்டது. நீ கூறப்போகும் தகவல் மட்டும் உப்புச்சப்பு இல்லாததாக இருந்தால் உனக்கு தண்டனை உறுதி. தண்டனை என்ன தெரியுமா? 1 வாரத்திற்கு இரவு பகலாக நீதான் எனக்கு கதை சொல்ல வேண்டும். நான் உறங்கினாலும் விழித்திருந்தாலும் நீ கதை சொல்வதை நிறுத்தக்கூடாது. புரிகிறதா என வீரனிடம் வேடிக்கையாக கேட்டு பயந்திருந்த தன் மனைவியின் மனதை இலகுவாக்க முயன்றான். வீரனும் ஆதித்யன் கற்றுக் கொடுத்தது போல, சக்கரவர்த்திக்கு ஏதோ ஆபத்து நேரவிருக்கிறது போல அதிகாரி. பிரபுவிடமிருந்து தூதுவர்கள் சிலர் தங்களுக்கு ஓலை எடுத்து வந்திருக்கின்றனர். தூதுவர்களின் முகத்தில் இருக்கும் கலவரத்தை பார்த்தால் பிரபு பெரிய அபாயத்திலிருந்து தப்பியிருப்பதாக படுகிறது. தங்களையும் அதை குறித்து எச்சரிக்கத்தான் அவர் மடல் அனுப்பியிருக்க வேண்டும் என்று சிவகாமியை பதற்றமடையச் செய்வதற்காக அரசன் கூறச் சொன்ன விஷயத்துடன் சேர்த்து தன் கற்பனையையும் ஏற்றிக் கூறினான் வீரன். நிதானத்தில் இருக்கும்போது ஒருவரின் இயல்பு வெளிப்படாது. அதுவே உணர்ச்சிகளின் வயப்படுபவர்களுக்கு
உண்மை குணம் உள்ளது உள்ளபடி வெளிவந்துவிடும். அரசனுக்கு எதிரான சதிகளுடன் சிவகாமிக்கு தொடர்பு இருப்பின் தனது முயற்சிகள் வீணாகி அரசன் காப்பாற்றப்பட்டு விட்டானே என்ற ஆத்திரத்தில் அவள் பதற்றமடைந்து வினையாற்றக்கூடும். இப்படி எதிர்பார்த்துதான் வீரன் தகவலை கௌதமனிடம் சொல்லி கவனத்தை சிவகாமியின் வதனத்தில் செலுத்தியிருந்தான். இரவு வேளை என்பதால் அறையில் இருந்த சொற்ப ஒளி வந்தவனின் பார்வை யார் மீது படிந்திருந்தது என அறிந்து கொள்ள தம்பதியர்களை அனுமதிக்கவில்லை. அரசன் தப்பித்து விட்டான் என்பதை அறிந்து சிவகாமி எரிச்சலடைவாளா என்று எதிர்பார்த்திருந்த வீரனுக்கு அரசனின் பாதுகாப்பை குறித்து கவலையுற்றபடிதான் சிவகாமி காட்சி கொடுத்தாள். செய்தி கேட்ட கௌதமன் பதறிப்போய் தூதுவர்களை சந்திக்க அவசரப்பட சிவகாமி கணவனுக்கு ஆறுதல் கூறினாள். தாங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. சக்கரவர்த்தி உத்தமர், தீமையை அளிப்பதற்கென்றே அவதரித்தவர். அவருக்கு எந்த தீங்கும் நேராது. நல்லவர்களை இறைவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. பெரியோர்களின் ஆசிகளும் நம்மை போன்ற லட்சக்கணக்கானோரின் வேண்டுதல்களும் பிரபுவுக்கு துணையிருக்கும் போது அவரை நெருங்க தீமைகள்தான் அஞ்சும். நீங்கள் தைரியமாக சென்று வாருங்களத்தான். பிரபுவிடமிருந்து கெட்ட செய்திகள் எதுவும் வந்திருக்காது என்று சமாதானம் கூறினாள். அவள் பயந்திருந்த போதும் தன்னை தேற்றுவதற்காக தனக்கு ஆறுதல் மொழிகள் கூறிய மனைவியின் குணத்தை மனதினுள் மெச்சிய கௌதமன், நான் செல்ல வேண்டுமா? எனில் நீ வரவில்லையா? பிரபுவிடமிருந்து வந்துள்ள மடல் என்னவென்று நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும் சிவகாமி. வா, இருவரும் சேர்ந்தே செல்வோம் என அழைத்தான். பெண்ணவளோ, இல்லையத்தான், தூதுவர்கள் நினைத்திருந்தால் அவர்கள் தங்களை ரகசியமாக வெளியே சந்திக்காமல் நேரடியாக நம் மாளிகைக்கே வந்து தங்களிடம் உரையாடியிருக்கலாம். இப்படி நள்ளிரவு நேரத்தில் தங்களை தனியாக அழைக்கிறார்கள் எனில் இதில் ஏதோ அர்த்தம் இருக்க வேண்டும். விஷயம் மிகவும் ரகசியமானதாக இருத்தல் வேண்டும். அந்த தகவலை தங்களிடம் மட்டுமே தெரிவிக்க வேண்டும் என்பது பிரபுவின் கட்டளையாக கூட இருந்திருக்கலாம். பிரபுவின் உத்தரவு என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் அதை நாம் மீறக்கூடாது. நேரத்தை விரயமாக்காமல் அரசரின் தூதுவர்களை சந்தித்து வாருங்களத்தான் என கூறி கணவனை அனுப்பி வைத்தாள். தைரியமாக பேசி கணவனை அனுப்பி வைத்தவளுக்கு அதற்கு மேலும் மனதின் பயத்தை மறைத்து வைத்திருக்க முடியவில்லை. தன்னை அறையிலிருந்து அழைத்து வந்திருந்த பணிப்பெண்ணின் கையை பிடித்துக் கொண்டு, வள்ளி, சக்கரவர்த்திக்கு ஆபத்து நேர்ந்திருக்க கூடாதடி. என் மனம் அடித்துக் கொள்கிறது. பார்க்கவ இளவரசனின் திருமணத்திற்கு நமக்கும் அழைப்பு வந்திருந்தது. இளவரசி வைசாலியின் மரணத்திற்கு பிறகு காணாமல் போன அவளுடைய பெரியப்பனும் அந்த கொடியவனின் மகள் சுபத்ரையும் நாங்கள் இல்லாத நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு சந்திரபுரிக்குள் வந்துவிடுவார்களோ என்று அஞ்சித்தான் நாங்கள் திருமணத்திற்கு செல்வதையே தவிர்த்திருந்தோம். இப்போது பார்த்தால் அதே பார்க்கவத்திலேயே அரசருக்கு ஏதோ ஆபத்து விளைந்திருக்கிறது. ஒருவேளை அந்த சுபத்திரை திறமையாக திட்டம் போட்டு சுப நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவரை சொர்க்கத்திற்கு அனுப்ப எண்ணம் கொண்டிருந்தாலோ என தெரியவில்லையடி. இப்போது என் கணவரை வீரன் வந்து அழைத்துச் சென்றிருப்பதும் கூட எனக்கு ஐயத்தை விளைவிக்கிறது. இதிலும் ஏதேனும் சதி இருக்குமோ என்று பணிப்பெண்ணிடம் புலம்பி வந்தவள் அவளது பதிலை எதிர்பாராமலே வாசலுக்குச் சென்று அங்கு காவல் காத்து வந்த வீரனிடம், ஐயா, என் கணவரை நம் வீரர் ஒருவர் வந்து அழைத்துச் சென்றுள்ளார். வீரர் நம்பகமானவர்தான். ஆனால் வந்திருப்பவர்களின் மீதுதான் எனக்கு ஐயமாக உள்ளது. என் கணவருக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்துவிடக்கூடாது. நீங்கள் அவரை பின்தொடர்ந்து செல்லுங்களேன் என கெஞ்சுதலாக கேட்டுக்கொண்டாள். சிவகாமிக்கு சரியென தலையசைத்துவிட்டு வாயிற்காவலன் சிவகாமியின் கண் பார்வையிலிருந்து மறையும் தூரம் வரை நடந்து சென்றான். அவள் பார்வை படாது என்று உறுதி செய்து கொண்ட பின்னர் நிம்மதியாக ஒரு கற்பாறையில் அமர்ந்து கொண்டு வானத்தை வெறித்து பார்த்தான். அங்கு ஜொலித்த நிலவின் அழகு அவனுக்கு தனது காதலியின் அழகை நினைவூட்டியது. வட்ட நிலவில் அந்த மங்கையின் மோகன ரூபம் அவன் கண்களுக்கு தெரிய அவளது மதிவதனத்தில் மதி இழந்து போய், எத்தனை அம்சமான முகம்! வசுமித்ராவின் பட்டத்தரசி சௌபர்ணிகாவிற்கு அடுத்தபடியாக இந்த உலகிலேயே பேரழகி நீதானடி கண்ணே. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னையே நான் சேர வேண்டும். வங்கக்கடல் போன்று அலையலையாய் பாயும் உன் கேசத்தையும், அர்ஜுனனின் காண்டீபத்தை நினைவூட்டும் உன் விற்புருவத்தையும், கோவை பழத்தின் நிறத்தை தாங்கியிருக்கும் உன் செவ்விதழ்களையும் ஆயுள் முழுவதும் பார்த்து கொண்டே இருக்கலாம் கண்ணே என உள்ளம் உருகி காதலி நினைவுகளில் கரைந்து கொண்டிருந்தான் வீரன். அந்நேரம் அவனது உச்சந்தலையில் பட்டென ஏதோ ஒன்று விழ அவன் வலி தாங்க முடியாமல் அம்மா என்று அலற முற்பட்டு சக்கரவர்த்தி அருகில் எங்கேயோ இருப்பதை நினைவு கூர்ந்து வாயை பொத்தி வாய்க்குள்ளேயே கத்திக்கொண்டான்.
மரத்தில் இருந்த காய் விழுந்துதான் வழியெடுத்திருக்குமோ என்று சந்தேகித்து தலைக்கு மேல் அண்ணாந்து பார்த்தான். அங்கு விரிந்திருந்ததோ ஒரு நாவல் மரம். வலித்த இடத்தை தேய்த்து விட்டு கொண்டே மரத்தை பார்த்து புருவங்களை சுருக்கி யோசனையில் ஈடுபட்ட வீரன், நாவல் பழம் விழுந்தா நமக்கு வழியெடுக்கிறது? நாம் வெளியில் பார்க்கத்தான் கரடுமுரடான ஆண்மகன், ஆனால் உண்மையில் மிருதுவான தேகம் நமக்கு என்று தனக்குத்தானே வாய்விட்டு பேசி மறுபடியும் காதலியின் மோகன ரூபத்தில் மூழ்குவதற்காக தலையை திருப்பி வானை பார்த்தான். முன்பு அங்கு நிலவு தெரிந்த இடத்தில் இப்போது வேறொரு ரூபம் தெரிந்தது. அதை பார்த்தவன் பயந்து ஐயோ பேய் என அலறினான். அவனது அலறல் சக்கரவர்த்திக்கு கேட்டுவிடக்கூடாதென அந்த உருவம் வீரனது வாயை தன் கையால் அடைத்து, ஒன்றுக்கும் உதவாதவனே, இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் தலையில் விழுந்தது பழமல்ல, நான் உன் தலையில் வைத்த குட்டுதான். நிலவில் உன் காதலியின் சுந்தர ரூபம் தெரிகிறதோ? வங்கக்கடலாம் காண்டீபமாம். அதையெல்லாம் யாருடன் ஒப்பிட வேண்டும் என்று ஒரு வரையறை இல்லை. அதை கூட விட்டுத்தள்ளு, பொறுத்துக் கொள்கிறேன். ஆனால் சக்கரவர்த்தினி சௌபர்ணிகாவுடன் உன் அதிரூப சுந்தரியை ஒப்பிட்டு பேசினாய்ப்பார், அதை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாதையா. கலைமான் போன்ற அழகிய அந்த பெண்ணுடன் கரிக்கட்டையைப் போன்ற உன் காதலியை ஒப்பீடு செய்கிறாயா? அறிவினமே, மறந்து விட்டாயா? நீ கனா காணும் காதலி உன் நிகழ்கால காதலி அல்ல, உன் கடந்த கால காதலி. அவளுக்கு வேறொரு ஆடவனுடன் திருமணம் முடிந்து 3 பிள்ளைகளும் உள்ளன. உன் மனைவி நான்தான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் தான் உனக்கு, நினைவில் கொள். இனியொரு முறை காதலி கத்திரிக்காய் என்று ஏதாவது உளறினாய் என்றால் கணவன் என்றும் பாராமல் கழுத்தை நெரித்து விடுவேன், ஜாக்கிரதை என பற்களை கடித்த வண்ணம் மிரட்டினாள் வீரனின் மனைவியான அந்த பெண். காதலியை நினைத்த போது உண்டாகியிருந்த மோகன நிலை நீங்கி மனைவியைக் கண்டவுடன் இப்போது பயமும் பீதியும் வந்து ஆட்கொண்டு விட்டது வீரனின் மனதை. மனைவியின் வசவுகளைக் கேட்டு வாய்மூடி அமர்ந்து விட்டான் அவன். அவளுடன் வாதம் செய்ய வாய் எழவில்லை அவனுக்கு. மிரண்ட விழிகளுடன் மனைவியை வெறுத்துக் கொண்டிருந்தான். பயத்தில் உறைந்து போயிருந்தவனை உலுக்கி எழுப்பியவள், என்னையா நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நீயானால் அசைவற்று அமர்ந்திருக்கிறாய்? உன்னுடைய வேலை என்ன? எதற்காக நாம் நம் சொந்த ஊரை விட்டு இங்கு வந்து வாழ்ந்து வருகிறோம்? ஏதாவது உன் நினைவில் உள்ளதா? குறைந்தது இப்போது சிவகாமி தேவி உனக்கு இட்ட கட்டளையாவது ஞாபகத்தில் உள்ளதா என கணவனின் தவறை அவனுக்கு புரிய வைக்கும் நோக்கில் கேட்டாள் அந்த பெண். வீரன் அவளிடம், எல்லாமே என் நினைவில் உள்ளதடி. தேவி தன் கணவருக்கு ஆபத்து எதுவும் நேர்ந்துவிடக்கூடாது என்று அவரை பாதுகாக்கச் சொல்லி அனுப்பி வைத்தார். ஆனால் கௌதமனையா செல்வது ஆபத்தை தேடியல்லவே. எப்பேற்பட்ட ஆபத்தையும் களைந்தறியவல்ல சக்கரவர்த்தியிடம்தானே. அதிகாரியை அழைத்துக் கொண்டு செல்வதும் நம்மால்தான். அவருக்கு அபாயமில்லை என்று தெரிந்த பின்னரும் நான் பின்னால் சென்று சிவகாமி தேவி அளித்த பணியை செய்வதற்கு என்ன தேவை இருக்கிறது என்று வாதிட்டான். அவள் மறுபடியும் கணவனின் தலையில் ஓங்கி குட்டு வைத்து, சிவகாமி தேவி கொடுத்த பணியை செய்ய அவசியமில்லை. அதற்காக இப்படி கற்பாறையில் அமர்ந்து கொண்டு கனவு காண வேண்டுமா என்ன? அங்கு சக்கரவர்த்தி ரகசிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் அல்லவா? சென்று எதிரிகள் எவரேனும் நம் பிரபுவின் பேச்சை ஒட்டு கேட்கிறார்களா என்று கண்காணிக்க வேண்டியதுதானே. செல்லையா முதலில் இங்கிருந்து என கடிந்து கொண்டாள். மனைவியின் கட்டளையை உடனே நிறைவேற்றும் பொருட்டு கற்பாறையிலிருந்து துள்ளி எழுந்து 2 அடிகள் நடந்து சென்றவன் மீண்டும் மனைவியிடம் திரும்பி வந்து தலையை சொரிந்தபடியே, ராணி, பசிக்கிறதடி எனக்கு. நான் சென்று எதிரிகளை கண்காணிக்கும் பணியை செய்கிறேன். நீ நம் வீட்டிற்கு சென்று குறிப்பதற்கு பட்சணங்கள் ஏதேனும் எடுத்து வாயனடி. இன்று பிரபுவின் வரவால் நெய் பட்சணங்களும் ஆப்பங்களும் நம் வீடுகளில் மணக்கின்றன. சென்ற சிறிது எடுத்து வா ராணிக்கண்ணே என்று பாசமாக கேட்டான். வீரன் காதலுடன் கேட்க, அவன் மனைவியோ, நீ பார்த்த உத்தியோகத்திற்கு அது ஒன்றுதான் குறைச்சல். சற்று முன்னர்தானே வயிறு முட்ட உணவுண்டு வந்தாய். அதற்குள் பசி எடுக்கிறதா உனக்கு? வயிறு நிறைந்தால் உறக்கம் வரும். பசியோடே இரு, அப்போதுதான் சுறுசுறுப்பாக வேலை செய்வாய் என கணவனிடம் கடுகடுத்துவிட்டு புடவை தலைப்பை கோபமாக உதறி இடுப்பில் செருகிக் கொண்டு நடைபோட்டுச் சென்றாள். சென்றவளை சினத்தோடு முறைத்துக் கொண்டிருந்த வீரன், பெயரை பார், ராணியாம். ராணிக்கு உரிய தாராள குணங்களில் ஒன்றேனும் இருக்கிறதா இவளிடம்? சம்பாதித்துக் கொடுக்கும் நாம் பழைய சோற்றுக்கு துவையல் கேட்டால் பச்சை வெங்காயத்தை தோலை கூட உரித்துக் கொடுக்காமல் இலையில் போட்டுவிட்டு செல்வாள். சக்கரவர்த்திக்கு மட்டும் மணக்க மணக்க நெய்ப்பலகாரங்கள் செய்து போடுகிறாள். அடுத்த பிறவியிலாவது சக்கரவர்த்தியாக பிறக்க வேண்டும் என்று முணங்கிக் கொண்டு மனைவி செய்யச் சொன்ன பணியை புரிவதற்காக கிளம்பினான். அங்கே
தூதுவர்கள் வந்திருப்பதாக பொய் சொல்லி கௌதமனை அழைத்துச் சென்று கொண்டிருந்த வீரன் ஆதித்தன் இருந்த இடத்தை நெருங்கியவுடன் கௌதமனை அழைத்து, அதிகாரி, இப்போது இங்கே நீங்கள் சந்திக்கும் நபரை கண்டவுடன் உணர்ச்சி வயப்பட்டு சத்தம் போட்டு விடாதீர்கள். இது ரகசிய சந்திப்பு. உங்கள் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருங்கள். நாம் செல்வதை எவரும் கவனித்துவிடக்கூடாது என்று அறிவுறுத்தினான். கௌதமன் வியந்து, உணர்ச்சி வசப்பட்டு நான் கத்தும் அளவிற்கு இங்கே யார் வந்திருக்கிறார்கள்? என் பெற்றோரா வந்திருக்கிறார்கள்? அவர்களை பார்த்தால்தான் நான் மகிழ்ச்சியில் என்னை மறந்து கத்திவிடுவேன் என்று ஆவல் தாழாமல் கேட்க, அவனை அழைத்துச் சென்ற வீரனோ, தங்கள் பெற்றோர் இல்லை அதிகாரி, அவர்களுக்கும் மேல் என்று பதில் கூறினான். கௌதமன் மறுபடியும் வியந்து, அவர்களுக்கும் மேல் என்றால் அந்த ஆண்டவனும் அவருக்கு நிகரான சக்கரவர்த்தி ஆதித்யவர்மரும் தான் உள்ளார்கள். இருவருமே இங்கு வந்திருக்க வாய்ப்பில்லையே என்று மறுபடியும் வீரனிடம் கேட்டான். இதற்கு வீரன் பதில் கூறும் முன்பாக மறைவிலிருந்து வெளிவந்த மனிதன் கௌதமனிடம், ஆண்டவன் இங்கு வரத்தேவையில்லை அண்ணா, அவர் சர்வத்திலும் வியாபித்துதான் இருக்கிறார். வந்திருப்பவன் சாமானியனான சக்கரவர்த்தி ஆதித்யன்தான் என தன்னை சுய அறிமுகம் செய்வித்துக் கொண்டு கௌதமன் எதிரில் வந்து நின்றான் ஆதித்யவர்மன். அரசனை பார்த்தவுடன் கௌதமனின் கரங்கள் அவனை அறியாமல் உயர்ந்து வந்தவனுக்கு வணக்கம் தெரிவித்தன. வணக்கம் கூறியவனின் கரங்களை தன் கரங்களால் பிடித்துக் கொண்ட ஆதித்யன், இந்த கரங்கள் எனக்கு வணக்கம் தெரிவிக்க வேண்டிய கரங்கள் இல்லை, இவை என்னை ஆறத் தழுவிக்கொள்ள வேண்டிய கரங்கள் என கூறி கௌதமனை அணைத்துக் கொண்டான் அரசன். தனக்கு ஏற்பட்ட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ள கௌதமனால் இயலவில்லை. எதிர்பாராத தருணத்தில் அரசனை சந்தித்தது ஒரு புறம் பெரும் மகிழ்ச்சி என்றால், தூதுவன் வந்திருக்கிறான் என்ற விஷயம் கேள்விப்பட்டவுடன் அரசனுக்கு ஏதேனும் அபாயம் நிகழ்ந்திருக்குமோ என்று கவலைப்பட்டு வந்திருந்த தனக்கு தன் பால்ய நண்பனை பூரண நலத்துடன் கண்டது அதைவிட பெரும் ஆனந்தத்தை கொடுத்தது. அந்த ஆனந்தம் கௌதமனின் கண்களில் நீராய் பெருகி அவனை அணைத்துக் கொண்டிருந்த ஆதித்தனின் முதுகை நினைத்தது. அரசனின் அணைப்புச் சிறையில் இருந்து தானாகவே சுதந்திரம் பெற்றுக் கொண்ட கௌதமன் பரிதவிப்புடன் ஆதித்தனின் தோள்களை தடவி பார்த்து அவன் முகத்தை பரிசோதித்து கட்டுக்கடங்காத கவலையுடன், பிரபு, தாங்கள் நலம்தானே? தங்களுக்கு ஆபத்து எதுவும் இல்லையே? தாங்கள் ஏதோ அபாயத்தில் சிக்கியதாக வீரன் வந்து தெரிவித்தவுடன் நான் இடிந்து போய்விட்டேன் பிரபு. என் மிரட்சியை வெளிக்காட்டினால் சிவகாமியும் அஞ்சுவிடுவாள் என்று பயந்து என் கவலையை மறைத்து வைத்திருந்தேன். எதிரிகள் தங்களுக்கு ஆபத்து விளைவிக்க பார்த்தார்களா? தங்களுக்கு காயம் எதுவும் இல்லையே என கரிசனப்பட்டான். ஆதித்யன் அவனிடம், எதிரிகளால் எனக்கு காயமில்லை அண்ணா, ஒரு எருமை மாடுதான் என் தோள்பட்டையில் காயத்தை கொடுத்திருக்கிறது. மிருகவதை தவறு என்பதால் அதை நான் திருப்பித் தாக்காமல் விட்டுவிட்டேன் என்று தன் பக்கவாட்டில் நின்றிருந்த பிரதாபனை திரும்பி பார்த்த வண்ணம் வலது கை தோள்பட்டையை அழுத்தியவாறே வலியால் அவதியுறுபவன் போல ஈனஸ்வரத்தில் முனகினான் அரசன். பேசியவனை முறைத்த பிரதாபன், உன் விளையாட்டுத்தனங்களை ஓரம் கட்டிவை ஆதித்யா. இங்கே எத்தகையதொரு சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. நீ இப்போதுதான் விஷமத்தனம் செய்து கொண்டிருக்கிறாய். மனதில் கிருஷ்ண பரமாத்மா என்ற நினைப்போ என்று நண்பனை கடிந்து கொண்டான். கௌதமனுக்கு பிரதாபன் யார் என்று தெரிந்திராததால் சக்கரவர்த்தி என்ற மரியாதை இல்லாமல் விழிப்பதோடு, பிரபுவிடமே இத்தனை அலட்சியமாக பேசுபவன் யார்? இவன் பேசும் ஒருமை வார்த்தைகளுக்கு அரசரும் கோபம் கொள்ளவில்லையே என ஆச்சரியத்தோடு பார்த்து நின்றான். கௌதமனின் ஆச்சரியம் ஆதித்யனுக்கு புரிந்து போக அவன் தானாகவே நண்பனை கௌதமனுக்கு அறிமுகம் செய்து வைத்தான். அண்ணா, என்னை மரியாதையின்றி பேசும் இவன் என் பால்ய நண்பன், இப்போதைக்கு என் அன்பு எதிரி. இந்த வானரம் வருணனுக்கு கிடைத்திருக்கும் புது அண்ணன் இவன். இவனை பற்றிய மற்ற அறிமுகங்களை பிறகு தருகிறேன். இப்போது நான் வந்த செய்தியைப் பற்றி தங்களுக்கு தெரிவிக்கிறேன் எனச் சொல்லி கௌதமனின் தோளில் கை போட்டுக் கொண்டு நடைபோடத் துவங்கினான். உடன் இருந்த மற்றவர்களும் அரசனை தொடர்ந்து சென்றனர். செல்லும் வழியில் அரசன் அவனிடம், நீங்கள் எப்படி அண்ணா உள்ளீர்கள்? எல்லாம் நலம்தானே? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், தொந்தரவுகள் உள்ளனவா என்று கேட்டான். கௌதமன் இல்லை என்று மறுக்க ஆதித்யன் மறுபடியும் அவனிடம், சிவகாமியைப் பற்றி விஷயம் ஏதேனும் உண்டா அண்ணா? அவர் மீது உங்களுக்கு ஐயம் எதுவும் உண்டா என விஷயத்தை பட்டன உடைக்க அரசனின் கேள்வியால் அதிர்ந்து போனான் கௌதமன். ஏன் பிரபு இப்படி ஒரு கேள்வி? சிவகாமியை சந்தேகிக்க என்ன உள்ளது? அவள் உத்தமி. அவளுடைய தூய குணத்தினால்தானே தாங்கள் அவளை எனக்கு தேர்வு செய்து கொடுத்தீர்கள். இப்போது என் மனைவியாகி என்னிடம் அன்பை பொழிந்து வரும் அவள் மீது திடீரென ஏன் இந்த ஐயம் என அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் கேட்டான். பெரியவனின் படபடப்பை கண்ட அரசன் அவனது தோளை தட்டி கொடுத்து, இப்படி ஒரு கேள்வி கேட்க
எனக்கும் விருப்பம் இல்லைதான் அண்ணா. ஆனால் அப்படி கேட்கும்படியான சந்தர்ப்பம் நேர்ந்துவிட்டது. உண்மையில் சிவகாமி மீதிருந்த நன்மதிப்பால்தான் என் தமையன் ஸ்தானத்தில் வைத்து மதித்து வந்திருந்த தங்களுக்கு அவரை மணமுடித்து வைத்தேன். என் அண்ணன் மனைவியான அவரை சொந்த அண்ணியாக பாவித்து அப்பெண்ணை இன்றளவும் நான் மதித்து வருகிறேன். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவரை குற்றவாளி என காட்டியிருக்கிறது. அவர் மீது குற்றம் இல்லை என்று நான் பிறர் மூலமாக ஊர்ஜிதம் செய்து கொண்டாலும் சம்பந்தப்பட்ட தங்கள் வாய்ப்பட நான் தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றே தங்களிடம் வெளிப்படையாக அப்படி கேட்டுவிட்டேன் அண்ணா. என்னை மன்னியுங்கள் என கூறியவன் தன் இடையில் செருகியிருந்த ஓலை ஒன்றை எடுத்து கௌதமனிடம் நீட்டி, இதை படித்துப் பாருங்கள் அண்ணா. இந்த ஓலைதான் சிவகாமியை நான் சந்தேகிக்கும்படி செய்தது என கூறி கௌதமனின் கையில் அந்த ஓலையை திணித்தான் அரசன்.